விவரமே தெரியல. ஆனா இந்த ஊரு மக்கள் எல்லாம் ரொம்ப நல்லவியடே. இந்த அக்கினி வெயிலில சுட சுட டீ போட்டு கொடுத்திருக்காவ பாரு. என்னம்மா சொல்றியா? உங்களுக்கும் டீ போட்டு கொடுத்திருக்காவளா? அட சேம் பிஞ்சு, எனக்கும் டீ போட்டு கொடுத்திருக்காவ. ஆமாப்பா, என்னதான் சேத்துல தள்ளி விட்டாலும் இந்த பொடி பையதான் எனக்கு சுட சுட டீ போட்டு கொடுத்திருக்கான். யாய் பிள்ளைவளா, நம்ம எல்லாருக்கும் ஒரே நேரத்துல டீய போட்டு கொடுத்திருக்காவண்ணா. இந்த டீல அப்போ ஏதோ கலந்து கொடுத்திருக்காவடி. கரெக்டா கண்டுபிடிச்சிட்டியா? யாய் உண்மைய சொல்லிரு, இதுல என்னத்த கலந்து கொடுத்திருக்கா? மயக்க மருந்து. எம்மாடி, மயக்க மருந்தா? பேர கேட்டாலே மயக்கமா வருதே. ஆமாப்பா, மயக்கமா வருது. ஆமாம்மா, மயக்கமா வருது. அடியே, நானே சுகர் பேசிட்டு டீல சக்கரை போட்டு கொடுத்தாலே மயக்கம் ஏற்படே. எதுக்குடி மயக்க மருந்த போட்டிய? அச்சச்சோ, யாய் உங்களை நாங்க சும்மா விட மாட்டோம். என் பெல்ட் ஏன் இம்புட்டு டைட்டா இருக்கு? ஆமாடே, டைட்டா கட்டி வச்சிருக்காவ. யபா, நீங்களுமா பெல்ட் மாட்டுவிய? அட விளக்கண்ண, கண்ணை திறந்து பாருடா. நம்ம எல்லாரையும் கைத போட்டு நல்லா இறுக்கி கட்டி வச்சிருக்காங்க. சீக்கிரண்டே, உன் பொண்டாட்டியும் பிள்ளைகளையும் எழுப்பிவிடு. எட்டி 10 10 10 எலும்புமா. 10 குட்டி 10 குட்டி. அடே அடே அடே, நிறுத்துடா. 10 குட்டி, 11 குட்டி, 12 குட்டினுட்டு ஆடி ஆப்பர்ல 100 ரூபாய்க்கு 100 புடவை தரோன்னு சொல்லு. உன் பொண்டாட்டி உளுந்து அடிச்சிட்டு எழும்புவா. வாங்கம்மா வாங்க, எந்த புடவை எடுத்தாலும் வெறும் 100 ரூபா 100 ரூபா 100 ரூபா மட்டும் தாங்க. காஞ்சிபுரம் பட்டுல இருந்து பிரத்யேகமா கொண்டு வந்திருக்கோமா, மறக்காம பை எடுத்துட்டு வந்துருங்க. இதோ வந்துட்டேன். இந்த 10க்கு ஏத்த பட்டு எங்க? அடே மணியாண்டி, நீ பொம்பளைய கல்யாணம் பண்ணிட்டு வரலடா, ஒரு மிகப்பெரிய துணி கடைய கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கா. எம்மாடி, யாரு எங்களை கட்டி போட்டது? யாரு எங்களை கட்டி போட்டது? நாங்கதான். அடே, எதுக்குடா எங்களை கட்டி போட்டு வச்சிருக்கிய? நாங்க என்ன களவாணி பயலுவலா? ஆமா, நீங்க களவாணி பயலுவதா. உண்மையா சொல்லுங்க, உங்களுக்கு எப்படி அந்த அரசரோட போட்டோ கிடைச்சது? அடே மொட்டை அடிச்ச முனியம்மா, அப்போ உங்களுக்கு அந்த அரசரை பத்தி ஏற்கனவே தெரியுமா? அப்போ போட்டோவை பார்த்து கேட்டதுக்கு என்ன சொன்னீங்க? இதுவா? இது எம்ஜிஆர் தானே? எம்ஜிஆரா? அடேங்கப்பா, ஒரு ஊர்ல ஒரு களவாணி பய இருக்கலாம், ஆனா இந்த ஊர்ல ஊரே களவாணி பயலா இருக்கு. ஏய், யார பார்த்து களவாணி பயலுவன்னு சொன்னா? இங்க பாருங்க பாட்டியம்மா, நாங்க உங்க கூட சண்டை போட வரல. நாங்களே இந்த ஊருக்கு பல தடங்களை தாண்டி தான் வந்திருக்கோம். சரி சரி, சீக்கிரம் கட்ட அவுத்து விடுங்க. நாங்க அந்த அரசர் ஆவிய தேடி கண்டுபிடிக்கணும். கட்டெல்லாம் திறந்து ஓட முடியாதுடே. வேணா எங்க ஊரு பூனை கிட்ட பேசுங்க. எங்க பூனை சரின்னு சொன்னவனா உங்களை திறந்து விடுறோம். என்னது, பூனை கிட்ட பேசணுமா? ஏய் மொட்டை, என்ன எங்களை பார்த்தா பூனை மாதிரியா இருக்கு? கேளுங்க தே, நல்லா கேளுங்க. அதுவும் என் மருமவள பார்த்தா காட்டு யானை மாதிரி இருக்கு. அவளை போய் பூனை மாதிரி இருக்கான்னு சொல்றா? ஏய், நிறுத்துங்க நிறுத்துங்க. நீங்க நினைக்கிற மாதிரி பூனைனா பூனை இல்ல. பூனைங்கிறது எங்க ஊரு மவராசன். அதான் எங்க நாட்டாம. நாடாமையா? எங்க நாட்டாம பாதம் பட்டா
ஏய் என்னடி நாட்டாமன்னு சொன்னவ 4 அடியில ஆமை வந்திருக்கு. ஐயா நாட்டாமை உங்க துண்டு எங்கய்யா? ஏய் அவனே மடிச்சு வச்ச துண்டு மாதிரி தான் இருக்கா, அவன்கிட்ட போய் துண்டு கேட்க. ஏன்னா முழிச்சது போதும், சீக்கிரமா எங்க கட்ட அவுத்து விடு. பொறுமையா இருங்க, நாங்க உங்களை காப்பாத்துறதுக்காக தான் கட்டி போட்டிருக்கோம். என்னல சொல்றா? எங்களை காப்பாத்துறதுக்காக கட்டி போட்டு வச்சிருக்கியா? ஆமா. தங்க புதையல தேடி தானே வந்திருக்கிய? தங்க புதையலா? அது என்ன தங்க புதையலு? நாங்க அதையெல்லாம் தேடி வரல, நாங்க அந்த அரசரோட ஆவியை தேடி தான் வந்திருக்கோம். பொய் சொல்லாதிய. அரசரை எதுக்கு தேடி வந்திருக்கிய? அந்த புதையல் இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கிறதுக்காக தானே. ஐயா நாட்டாம தம்பி, நீங்க எங்களை தப்பா புரிஞ்சிருக்கீங்க. எங்களை இந்த இடத்துக்கு வர வச்சதே அந்த குதிரையில வந்த அரசர் தான். என்னது? அரசர் தான் உங்களை குதிரையில வர வச்சாரா? சீக்கிரம் கட்ட அவுத்து விடுங்க. ஆனா நாட்டாம ஐயா, இவிய நான் சொல்றத கேளுங்க, கட்ட அவுத்து விடுங்க. சரிங்க ஐயா. இப்ப சொல்லுங்க, நீங்க எதுக்காக எங்க அரசரை தேடி வந்திருக்கீங்க? அது ஒரு பெரிய கதை தம்பி. பெரிய கதையா? பரவாயில்ல, சொல்லுங்க. ஐயா, நாங்க எலும்பு கூட அரசனை அழிக்கிறதுக்காக 3 நாட்டு மன்னர்களை தேடி வந்துள்ளோம். அந்த 3 அரசர்ல சீன அரசரை நாங்க சந்திச்சு எல்லா விவரத்தையும் முடிச்சிட்டோம். அடுத்ததா தென்னிந்தியாவை சேர்ந்த அரசரை கண்டுபிடிக்கிறதுக்காகத்தான் உங்க ஊருக்கு வந்தோம். எங்களுக்கு அந்த அரசரோட ஆவியை நாங்க சந்திச்சே ஆகணுங்க ஐயா. தயவு செஞ்சு நீங்க தான் எங்களுக்கு உதவி செஞ்சாகணும். அப்போ நீங்க தங்கமோ புதையலையோ தேடி வரல? அப்ப சரி, எங்க அரசரை பத்திய விவரத்தை உங்ககிட்ட சொல்றேன், கேளுங்க. குதிரை அரசர்னு சொல்லப்படுற எங்க அரசர் அந்த காலத்துல ஆட்சி செஞ்ச ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த அரசர். இந்த சக்தி வாய்ந்த அரசர்னு சொல்லப்படுற இந்த குதிரை அரசரோட கோவிலு காக்கநாயகம்பட்டி ஊருக்கு பின்புறத்துல தான் இருக்குது. என்ன தம்பி சொல்றியா? இந்த அரசருக்குன்னு கோவிலாம் இருக்கா? ஆமா, இந்த அரசருக்காக எங்க ஊர் மக்கள் அந்த காலத்துல கட்டி வச்ச கோவில் தான் அது. அந்த பாலடைஞ்ச பழைய கோவில்ல தான் ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்குது. சக்தியா? அது என்ன சக்தி? சொல்றேன். அந்த கோவிலுக்கு போய் எங்க அரசரை மனம் குளிர வேண்டுனா ஒரு மாய கண்ணாடி தென்படும். அந்த கண்ணாடியில உங்களுக்கு தேவையான எந்த கேள்வி கேட்டாலும் அதுக்கான பதில் வரும். அதனால நிறைய பேரு பேராசைப்பட்டு அந்த கோயிலுக்கு ஓடுனாங்க. எப்படியாச்சும் அந்த கண்ணாடியில அந்த அரசரோட புதையல் எங்க இருக்குன்னு கேட்கணுங்கிறதுக்காக எல்லாரும் முந்தி அடிச்சிட்டு போனாங்க. ஆனா முந்தி அடிச்சிட்டு போனவிய யாரும் திரும்ப வரவே இல்லை. ஏங்க அங்கேயே வீடு போட்டு கட்டி உட்கார்ந்துகிட்டாவளா? இல்ல, மாயமா மறைஞ்சிட்டாவ. ஓ மை காட். அப்புறம் அதனாலதான் நாங்க ஊர் மக்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு முடிவெடுத்தோம். இந்த அரசரை தேடியோ புதையலை தேடியோ வர்றவிய யாரையோ இந்த காக்கநாயகம்பட்டி ஊருக்குள்ள அனுமதிக்க கூடாதுன்னு முடிவெடுத்தோம். ஆனா நீங்க புதையலை தேடி வரலன்னு சொல்றீங்க, அதே மாதிரி குதிரையில வந்து உங்களை காப்பாத்திட்டாவன்னு சொல்றீங்க. இதையெல்லாம் நான் நம்புறேன். அதனால அந்த ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற கோவிலுக்கு போறதுக்கான வழியையும் நான் சொல்றேன். எடே 4 அடி ஆமா, இப்ப வச்ச உன்னை நம்பலாமா இல்ல மறுபடியும் டீயை கொடுத்து எங்களை நாடு கடத்த போறியா? தயவு செஞ்சு எல்லாரும் என்ன நம்புங்க. எங்க ஊரை காக்கிற இந்த அரசரே உங்களை சந்திக்க வர சொல்லி இருக்கிறாருன்னா அதுல நிச்சயம் ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணத்தை ஊர் நாட்டாமையான நான் நிச்சயம் மதிக்கிறேன். நீங்க எல்லாரும் அந்த கோவிலுக்கு போறதுக்கான பொறுப்பை நான் ஏத்துக்கிறேன். நீங்க எதை பத்தியும் யோசிக்காம எங்க ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற கோவிலுக்கு போயிட்டு வாங்க.